ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது சிக்கன் பிரியாணி. வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். நல்லா சூடாட்டும். அது நம்ம ஒரு டூர் போயிடலாமா? குட்டி பையன் எங்க இருக்கா? ஹாய் சொல்லு. எக்ஸசைஸ் பண்றா பாருங்க. ஹாய். பார்க்க மாட்டேங்கிறான், ருசியா இருக்கிறான். அவ டிவி எவ்வளவு இன்ட்ரெஸ்டா. வெஜிடபிள்ஸ் கட்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சைடு சாங்கு. கடாய் சுடாச்சா? தொட்டு பாருங்க. பார்த்தா சுற்றுங்க. ஓகே. தண்ணி காயில நீ போய் சட்டை போட்ட 300 ml ஆயில். அளந்து போட்டீங்களா? 300 ml அளக்கலாம் இல்லைங்க, அளவோட போட்டு. இது யாரோட சமையல்? மை என்ன காஞ்சதும் ஆனியன். நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு இவ்வளோ ஆனியன் அரைஞ்சிருக்கோம் தொலைப்படுதுங்க. அதுக்கு ரைத்தா இருக்கு. ரைத்தா சரியா? என்ன சூடானதும் ஆனியன். அங்க ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த கிச்சனுக்குள்ள எத்தனை பேரு? வெங்காயம் வந்தனோடனே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் உள்ள போட்டுக்கலாம். இதுதான் இவரோட மெத்தட். நீங்க தலைகீழ பண்றேன்னு எல்லாம் கேட்பாங்கல்ல. ஒண்ணு முன்னாடியே போட்டா என்ன காஞ்சதுல சீஞ்சி போயிடும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. பார்சல் பண்ணியா? சாப்பிட்டு பார்க்க. ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் இவர்தான் எங்க ஆத்துக்கார். வீட்டுக்கார். சிக்கன் பிரியாணி. இது மாமாவோட சிக்கன் பிரியாணி. மாமாவோட சிக்கன் பிரியாணி. இன்னுமா வெங்காயம் வதங்குதே. நல்லா வதங்க டேஸ்ட் வரும். சீக்கிரம் பஸ் எடுக்குது. வெறுங்கடியா வாதி வாயில தள்ளி போடுங்க. பஸ் எடுக்குது. மசாலா தடவி கொடுத்தாலே போதுங்க. மசாலா தடவி கொடுக்குறேன், சாப்பிடுங்க. நாங்க சிக்கன் எழுதி வச்சாலே சாப்பிடுவோம். சிக்கன் எழுதி வச்சிருப்பாங்க கடையில, போய் சாப்பிட்டோம். சரி, ஓகே. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுவா போட போறியா? நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அளவுலாம் தெரியாது, நம்ம அளவுதான் நம்ம பிரியாணி. வரக்கூடாது. ஆமா, அதெல்லாம் ஆல்ரெடி அதிகமா இருக்குமே. அதிகமா இருக்கிறதால தான் பொண்டாட்டி சமைச்சு தராங்க. இல்லைன்னா மட்டும் விடவா போறீங்க? உங்க வீட்டுல யாரெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கழிவழி ஊத்துவாங்க. நாங்க எல்லாம் அங்க சமைக்கிறோம். இங்க இவரு என்ன பண்றாரு பாருங்க. ருத்ரன் என்ன பண்றீங்க இங்க உட்காந்துட்டு?
ரொம்ப விறுவிறுப்பாக சமையல் நடந்து கொண்டிருக்குது. அந்த இவன் பேச தெரியுமா கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து புதுசா வரல. நார்மலாவே போட்டுக்கிறாங்க. அது என்னங்க நீங்க மட்டும் சிக்கன் போட்டு தரலி போறீங்க? இப்பதாங்க தக்காளியோட அந்த புளிப்பு சுவை வந்து சிக்கன்ல இறங்கி சாப்பிட்டா பஞ்சு மாதிரி டேஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா சாப்பிடுவோம். நல்லா இருந்தா சாப்பிடுங்க, நல்லா இல்லைன்னா சாப்பிடுங்க. என்ன வைங்க எல்லாம் சிக்கன் எழுதி வச்சாவே தெரியுங்களாமே. இங்க ஒரு ஆள் பிரியாணி செஞ்சு வச்சா சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னங்க நீங்க எந்த வகை? நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். Try பண்ணி பாருங்க. ஒரு வழியா சிக்கன் மூடி வச்சிருக்காங்க வேகத்துக்காக. 10 நிமிஷம் டைம் டான்ஸ் ஆடுறாங்க. நாளைக்கு சிக்கன் பிரியாணின்னா எல்லாருமே அடுப்பு சுத்தி நிப்பாங்க. மற்ற டைம்ல எல்லாம் ஒன்னா சமையல்லாம் எட்டி பார்க்கவே மாட்டாங்க. அப்படி சொல்றேன். உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா? ரெடியா இருக்கு. கேசரிட்டு ஒரு 1/2 இப்ப மணி என்ன தெரியுமா? என்ன எனக்கு பார்த்து வந்துடுறேன். இப்ப மணி 3 மணி. எப்பதான் மதிய சாப்பாடு? பிரியாணி காசு விட்டீங்களே லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஒரு சில விஷயம் வெயிட் பண்ணி அந்த அடையக்குள்ள ருசியை வேற எல்லாத்துலயும் அப்படிதான். அப்படியா? எல்லாமே இருக்கு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்டும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுதானே செஃப்? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க தாங்க சாப்பிட போறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. வந்துட்டு வேகுமா? மட்டும் தனியா ஒரு முட்டையை வச்சு ஆஃப் பாயில். நான் காமிக்க மாட்டேன். முட்டை சிக்கன் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் நமக்கு ஒரே ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சுடுது. கூட போதும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும்னு நினைக்கிறேன். காரம் காரசாரமா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா ஸ்பைசியா சாப்பிட்றவங்களுக்கு செம்ம டேஸ்ட். அம்மா நோட்டு சாப்பிடுது. தலைவர் எங்க அப்பா பிரியாணி டெம்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு அவரும் சாப்பிடாம எங்க கூட. சொல்லிட்டார் காரம். மாமா மச்சான் சேட்டைகள் பாருங்க. போட்டாட்டி யார் இது? யார் இது? ஒரு வழியா நாங்க இப்ப அரிசி போட போறோம். அரிசி போட்டாலே வேலை முடிஞ்ச மாதிரி தானே பிரியாணி. போடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். நீங்க என்கிட்ட சொன்னது 1/2 hourல நான் முடிச்சு தரேன்னு சொன்னீங்க. ரைஸ் போட்டு தம் போட்டா ஒரு 1/4 மணி நேரம் தம் போட்டுருவீங்க. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா எப்படி இருக்கு? நீங்க இந்த பிரியாணி செய்ய எங்க கத்துக்கிட்டீங்க? பிரியாணி மாஸ்டர் வீட்டுல தாங்க கத்துக்கிறேன். ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். பன்னீர் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும். தமிழுக்கு பிடிக்கும். பணச்சு குடுக்கிறது.
சமைக்க பிடிக்குமா கொடுக்கறது பிடிக்குமா? சமைக்கிறதும் பிடிக்கும், சமைச்சு கொடுக்கறதும் பிடிக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? தம் போட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 15 minutes. நீங்க என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? இது பேசிட்டு இருக்கீங்க. என்னது? சிக்கன் 65. சிக்கன் 65. இது என்ன மசாலான்னு அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மீன் மேக்கர் வச்சு 65 எப்படி பண்ணலாம்னு பார்த்துருக்கேன். அதே மெத்தட்ல பண்ணுங்க. எப்படி வரும்? நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. நல்லா இருந்துச்சுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி நல்லா வாசனை வருகிறது. பிரியாணி நல்லபடியாக வெந்து கொண்டிருக்கிறது. பாத்துக்கோங்க, பிரியாணி தம் பாதி வெந்தோடனே அடிக்கிறது தான் கிண்டணுமா, இல்லைன்னா சாதம் குழம்பு போயிடும். பிரியாணி தம் போட்டாச்சு. அடுத்து 65 முடிவடைய போகுது. ஒரு பேக் போட்டு வச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இதுல போடணுமா அதுல சூப்பர்க்கா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனை வாட்டி டேஸ்ட் பண்ணுவீங்க? ஹோட்டல் ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிக்கிறோம். சாப்பாடு ரெடி. சாப்பிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye. எங்க ஆள் சாப்பாடு ரெடி ஆயிட்டார். சாப்பிடாம இருக்கிறேன். பாய் சொல்லு. வெரி குட். குட் பை.